அவரே உன்னை ஆதரிப்பார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு நல்ல ஆவியில பலத்தோடு கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நல்ல கை தட்டி கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்து விடுகிறேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேலே பாரத்தை பாரத்தை எல்லாம் வைத்து விடுவோம். கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்திடுவார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சொல்லுங்க, நான் கர்த்தர் மேல் என்னுடைய பாரத்தை எல்லாம் வைத்து விட்டேன். அவர்தான் என்னை ஆதரிக்கிற ஆண்டவர், அவர்தான் என்னை பலப்படுத்துகிறவர், அவர் சோர்வுகளை அகற்றி போடுகிறவர். அதிசயம் செய்வார். அவரே நம்மை அதிசயம் செய்வார். எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல போறதும் இல்லை. நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் பாரங்களை எல்லாம் சுமை தாங்கியாக கர்த்தர் மேல் நாங்கள் வைத்து விட்டோம். எங்கள் சுமை தாங்கியாக இயேசுவே, நாங்கள் சுமக்க முடியாததெல்லாம் உங்க மேல வச்சுட்டோம் ஆண்டவரே. கூப்பிடுங்க, சொல்லுங்க, அப்பா அப்பா, எங்க வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, எங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்க குடும்பத்திற்காக, எங்கள் எதிர்காலத்திற்காக ஆண்டவரே, எங்கள் வியாபாரங்கள், தொழிலுக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அப்பா நீங்க வாய்க்க பண்ணுங்க. ஜெபிங்க, வாய்க்க பண்ணுங்க. எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவோ எண்ணங்கள், திட்டங்கள் எங்கள் வாழ்க்கை குறித்து நாங்கள் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளை உடைத்தெறிவதற்குரிய பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை மேற்கொள்கிற பலத்தை தாங்கப்பா. அவைகளை தைரியமாய் எதிர்கொள்கிற அனுபவத்தை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளோடு கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடி போனால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. இவங்க மேல கர்த்தருடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும்.
உம்முடைய அற்புத செயல் விளங்கட்டுப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை தேடி திரளாய் வந்திருக்கிறாங்க. இவங்க வெறுமையாக திரும்ப வீட்டுக்கு போக கூடாது. எதிர்பார்த்து வந்திருக்கிற அத்தனை காரியங்களை இவர்கள் வாழ்வில் அனுபவித்தவர்களாய், அந்த பலனை பெற்றவர்களாய், அனுகூலத்தை பார்த்தவர்களாய் திரும்ப செல்லும்படி ஒரு அடையாளத்தை காமிங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எங்கள் வாழ்வில் இருக்க தடைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டு காரியங்கள் ஒவ்வொன்று வாய்க்கிறதை, காரியங்கள் எங்கள் முயற்சிக்குரிய பலன்களுக்கு கிடைக்கிறதை அந்நிய கண்கள் அல்ல, எங்க சொந்த கண்ணே பார்க்கட்டும், எங்க சொந்த கண்ணே பார்க்கட்டும். பாப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உதவி செய்கிறவரே, ஒத்தாசை அனுப்புகிறவரே, பலன் தருகிறவரே, நீதி நாளைகளை ஸ்திரப்பட பண்ணுகிறவரே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், பிள்ளைகள், எதிர்காலங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜெபித்த அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலங்களை செய்தபடியினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நம்ம அப்படி எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கரத்தை உயர்த்தி உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகம், அபிஷேகம் நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, நாங்களும் ஆயத்தப்படணும், மரித்தாலும் பிறரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், நாங்களும் பரலோகம் வந்து சேரணும், பிறரையும் உங்களோடு அழைத்து பரலோகத்திற்கு நாங்கள் கூட்டி கொண்டு வர வேண்டும். ஆத்ம பாரத்தை தாங்க. ஒரு விஷயம், ரெண்டு கரத்தை உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய்,
தந்ததினால் நன்றி பலிகளை ஸ்தோத்திரத்தோடு நாம் ஏறெடுப்போம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தரும்படி, பிரயாண பாதுகாப்புகளை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாத குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபை மூலமாக நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு குடியரசு தினம். நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்க தேசத்திற்கு சேமத்தை அனுப்புங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. ஆளும் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நேர்மையான திட்டங்களை, நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. 2 கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் தேவையான பாதுகாப்பை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அகால மரணங்கள், விபத்துகளால், கொடிய வியாதிகளால், இயற்கை சீற்றங்களால் வராதபடி கர்த்தர் நம்மை உன்னதமான மறைவுக்குள்ளே வைத்து பத்திரமாய் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக நன்றி. எங்களை விடுவித்ததற்காய் நன்றி. எங்களுக்கு சுகம் தந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கள்ட்ட தான் கையை உயர்த்தி அல்லை சொல்ல சொன்னேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு சந்தோஷமே இல்லை போல் தோணுது. அதனால சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லை சொல்லுங்க. இந்த பக்கத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை. சந்தோஷமா இருக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லை சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து சற்று லேசா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு கேள்வி. நல்லா இருக்காங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்திருக்கு. ஒரு பாட்டு பாடுறேன். தெரிந்த ஒரு பாடல் தான். நாம் சேர்ந்து பாடுவோம். மறவா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவா
தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்கு தத்துவம் தந்தவர் மறவா, வாயாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்துவம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உரிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. உள்ளார சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கூட்டம் முடிந்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு இந்த கடந்த வாரத்திலிருந்து கர்த்தரை சித்தமாக தொடர்ந்து எல்லா வாரங்களும் இந்த 2வது ஆராதனை முடிந்து நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. எல்லாம் இருந்து சாப்பிட்டு செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஒரு வேளை ஏதாவது பிறந்த நாள், திருமண நாள் அல்லது பொருத்தனைகள் அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை நினைத்து ஒரு காரியத்தை சிந்தித்திருப்பீர்களானால் அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சாப்பாடை கொடுக்கலாம். உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நிச்சயமாக ஜெபிக்கப்படும். அதனுடைய பலனை, ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவங்களுக்கு அதிகமான நிச்சயமான பலன் அதிகமாக உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லி அல்லேலூயா. இந்த வருஷத்தில் 7 வாரங்கள் 7 குடும்பங்கள் பொறுப்படுத்திருக்கிறது. இன்னும் ஒரு 40 வாரங்களுக்கு நமக்கு ஆட்கள் தேவை. இந்த கூட்டமே இருந்தால் போதும். 40 வாரத்துலேயும் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பம் ஒரு பொறுப்பெடுத்தா நம்முடைய சபையில் அப்படி ரவுண்ட் அடித்து வந்தால் ஒரு 6 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்தா போகிறோம். ஒரு குடும்பம் ஒரு நாள் பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கழித்து அப்படி வந்தால் நீங்கள் மறுபடியும் கொடுத்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அழைச்சுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது அந்த எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடைசி காலத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த புதிய வருட ஆராதனைக்கு எத்தனை பேர் கடந்து வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன்.
ஆனால் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வந்ததை எத்தனை பேர் அதை புரிந்தீர்கள் சொல்லி எனக்கு தெரியல. அதை இப்போ நான் சற்று அதை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற விதத்தை குறித்து அவர் பேசினார். அதோடு கூட 3 இடங்களிலே அது தீப்பற்றி எரியும் என்ற ஒரு வார்த்தையை ஆவியானவர் அவர் பேசியிருக்கிறதை நீங்கள் ஒரு யூடியூப்பில் நீங்கள் செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆரம்பத்திலே அமெரிக்கா தேசத்தில் ஒரு தீப்பற்றி எரிந்து எத்தனையோ லட்ச கோடிகள் அந்த அரசுக்கு அருமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பகுதியை இப்பொழுது ஒரு ஆய்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீ எரிந்த அந்த பகுதியை ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த அமெரிக்கா பட்டணத்தில் எவ்வளோ பேர் வசதி படைத்தவர்கள் உண்டோ எல்லாரும் வசதி படைத்தவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் தான் சொந்த வீடுகளை கட்டி வாழ்ந்தார்களாம். அந்த பகுதியில் பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் அங்கே தான் வீடுகளை கட்டி வாழுகிறார்களாம். இந்திய தேசத்தில் உள்ள பிரபலமான நடிகர்கள் கூட அந்த இடத்தை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சொகுசான ஒரு இடம்தான் இப்பொழுது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அணைய முடியவில்லை, எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆய்வு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொன்னால், அது சாத்தானின் சபை என்ற ஒரு சபை, அதாவது 10 கற்பனைகளை அப்படியே மாறி நடக்கிற சாத்தானுடைய சபை. தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும், ஆனால் சொல்லுங்க கனம் பண்ணாத, விபச்சாரம் செய்யாதுன்னு சொன்னால் அந்த சபையில் விபச்சாரம் நடக்கும். அப்படி இந்த 10 கற்பனைகளையும் மாறி நடத்துகிற சாத்தானின் சபை உருவாக்கப்பட்ட இடம் அந்த இடம். அதோடு கூட ஆணுக்கும் ஆணுக்குள்ள ஒரு உறவு, பெண்ணுக்கும் பெண்ணுக்குள்ள உறவு அது அதிகரித்து அது அகோலமாய் கடந்த இடம் தீப்பற்றி எரிகிற அந்த இடம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அன்று சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் பார்த்தா பாவம் நிறைந்த பொழுது அக்கினினால் அவர் எரித்தது போல இன்னைக்கு பாவம் நிறைந்த இடங்களை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அக்கினியினால் எரித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளையே, நீ ஆயத்தப்பட வேண்டும். உன்னோடு சேர்ந்த உன்னுடைய கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த எசேக்கியேல் 38:7 நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீ 50 வருட 20 வருட 25 வருட 10 வருட 5 வருட கிறிஸ்தவனாக ஆண்டவர் பிள்ளை இருப்பது ஒருவேளை நல்லதுதான். அல்லது படித்தவன் பட்டம் பெற்றவன் நல்ல உயர்ந்த வேலைகளில் இருப்பது நல்லதுதான். அல்லது ஆண்டவர் பிள்ளைகளை ஆராதிக்க வந்த நாட்களில் தசமபாகம் காணிக்கையை நீ தவறாமல் கொடுத்து கொண்டு ஆண்டவருக்கு நீ பிரியப்படுத்தி கொண்டிருப்பது நல்லதுதான். ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் அதை மதிக்கிறார். இவைகளின் மத்தியிலும் நீ எவ்வளவு ஆண்டவர் பிள்ளைகளை நீ பணம் சம்பாதித்திருக்கிறாய், எவ்வளவு சொத்தை சம்பாதித்திருக்கிறாய், எவ்வளவு பணத்தை படிப்பை நீ சம்பாதித்திருக்கிறாய், ஆண்டவர் பிள்ளைகளே நீ எத்தனை வருஷ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்க மாட்டார். இருந்த நாட்களிலே நீ எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயம் செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பா. நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்து உன்னுடைய கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் நம்முடைய பார்த்து கேட்பா. ஆண்டவர் பிள்ளை, நீ எவ்வளவு பணம் சம்பாதித்தாய், நீ எவ்வளவு சொத்தை சம்பாதித்தாய், நீ எவ்வளவு பேர் புகழோடு இந்த பூமியில வாழ்ந்தாய், ஆண்டு நீ எவ்வளவு அழகானவன், நீ எவ்வளவு அழகு இல்லாதவன் என்று ஒரு நாள் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கவே மாட்டா. ஆனால் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன, நீ ரட்சிக்கப்பட்டாயே, ஞானஸ்நானம் எடுத்தாயே, நீ என்னுடைய ஆலயத்தில் ஆராதனையிலே நீ பங்கெடுத்தாயே, நீ பெற்ற ரட்சிப்பை நீ எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறாய், நீ பெற்ற அபிஷேகத்தை எத்தனை பேருக்கு நீ ஆண்டு பிள்ளைகளை நீ பகிர்ந்து கொடுத்திருக்கிறாய், அதற்காக நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய் சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து அவர் கணக்கு கேட்பா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த உன்னுடைய கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளியாயிரு என்று சொல்லி அவர்களுக்கு கரிசனையாயிரு, ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்கு நீ கரிசனையாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதுதான் நம்முடைய சபையினுடைய தரிசனமே. மார்க் 16:15 சொல்கிறது. மார்க் 16:15
படித்து பார்க்கும் பொழுது என்ன செய்து, சகல ஜனங்களுக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கு பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு நோக்கி நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போங்கள். சரி, உலகெங்கு தான் போகாம இருந்தாலும் உன் தெருவுக்குள்ளுக்கையாவது புறப்பட்டு போ, உன் ஊருக்குள்ளேயாவது புறப்பட்டு போ, அல்லது ஆண்டுடைய பிறந்த மாவட்டத்துக்குள்ளேயாவது புறப்பட்டு போ, அல்லது பிறந்த மாநிலத்துக்குள்ளேயாவது புறப்பட்டு போ. நீ புறப்பட்டு போய் அருமையானவர்களே, சர்வ சிருஷ்டியை, சர்வ ஜனங்களையும் அருமை சுவிசேஷத்தை பிரசங்கி என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28 அதிகாரம் 19 20 வசனத்தை படித்து பார்க்கிற வேளையிலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடு. புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்கள். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், 20 வசனம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பது தேவ கட்டளை. அதுவும் ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள், ஆண்டவரோடு சபையிலே ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நீ 50 வருடம், 25 வருடம், 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம் கிறிஸ்தவன் என்று சொல்வதை விட வேதம் சொல்கிறது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இது தேவ கட்டளை. தேவ கட்டளையை நாம் மதிக்கின்றோமா அல்லது கனம் பண்ணுகிறோமா? தேவ கட்டளையை நாம் அசட்டை பண்ணுகிறோமா, கனவீனப்படுத்துகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், அவருடைய கட்டளை. சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவருடைய கட்டளை. அருமையானவர்களே, இந்த கட்டளையை கேட்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தேவனுடைய பிள்ளையே, இந்த கட்டளையை இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் அதை செய்யாதபடிக்கு கனவீனப்படுத்துகிறீர்களா? அல்லது ஆண்டு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அருமையால் அதை மதிக்கின்றீர்களா அல்லது அதை அசட்டை பண்ணுகிறீர்களா? சற்று நான் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஜான்சன் என்று ஒரு ஐயா உண்டு. ஒரு அருமையான ஒரு ஐயா. அவர் சவுதி அரேபியாவில் அரோமா அந்த கம்பெனியில், அராம்கோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் டாக்டராய் வேலை பார்த்தார். அவர் எம்டி படித்து வேலை பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் ரட்சிக்கப்பட்டது ஒரு வேளக்கிழமை அன்று அவர் ரட்சிக்கப்பட்டார். நாகர்கோயிலில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை SLB ஸ்கூல் இருக்குது, அதுக்கு நேர பின்னாடி தான் அவருடைய வீடு இருக்குது. அவர் வேளக்கிழமை இங்கே ரட்சிக்கப்பட்ட ஜான்சன் ஐயா அந்த அராம்கோ கம்பெனியில் அவர் வேலை பார்த்தாலும் அவருக்காய் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் அந்த வேளக்கிழமை இவர் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று சொல்லி வேளக்கிழமை அவருடைய வீட்டிலே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல,
உலகத்தினுடைய பல நாடுகளில் உள்ள ஜனங்கள் அந்த வீட்டுடைய ஜெபங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் அங்கே இருந்து பணி முடிந்து நாகர்கோயில் வந்தார். அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்கிழமை கூட்டத்தை ஆரம்பித்தார். அந்த வேலைக்கிழமை கூட்டத்தை ஆரம்பித்து அவர் சற்று வயதாகிவிட்டது. அந்த கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நான் வண்டி பெரியாருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். வண்டி பெரியாருக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு ஃபோன் வருது, ஜான்சன் ஐயா மரித்து விட்டார், ஜான்சன் ஐயா மரித்து விட்டார் என்று சொன்னார். அதுவும் மரித்தது வேலைக்கிழமை. வேலைக்கிழமை அருமையானவர்களே, நேரா நான் வருகிறேன். நான் வந்தேன். அவருடைய சடலம் இருக்கிறது, குடும்பத்தார் எல்லாரும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த வேலைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்ன, நம்மகிட்ட கேட்டேன். எப்பா கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்களா, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு உள்ளுக்க போனாரு. தண்ணி குடிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, தண்ணி குடிக்க போன ஆளை காணலன்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்க போனேன். அப்படியே மறைச்சு கிடக்கிறார் ஐயா. சரி, அந்த வேலைக்கிழமை ஒரு மரணம். அதில் அவருடைய சரீரம் முன்னுக்கு இருக்குது. அவருடைய பிள்ளைகளே கையெல்லாம் கட்டப்பட்டு லேசாக இருக்குது. நான் பார்க்குறேன், இந்த கையெல்லாம் இப்படி கட்டப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தர் கையை விரித்து காட்டுகிறார். 2 கரத்தையும் விரித்து காட்டுகிறார். அந்த 2 கரத்தையும் பார்க்கிறேன், நிறைய முத்துக்கள் இருக்குது. அதுவும் விலை உயர்ந்த முத்துக்கள் இருக்குது. விலை உயர்ந்த முத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு நிமிடம் இந்த ஐயா பற்றி நான் சாட்சி கொடுக்கணுமே, இந்த ஐயா பற்றி நான் 4 பேருக்கு சொல்லணுமே, இந்த மரண நேரத்தில் சொல்லணுமே. ஆண்டவரே, இந்த ஐயாவை குறித்து எனக்கு சில காட்சியை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த கரத்தை விரித்து காட்டுகிறார். நிறைய முத்துக்கள் இருக்குது. அந்த முத்துக்கள் இப்போ விலை உயர்ந்த முத்துக்கள். இந்த 2 கையில் இருக்குதான முத்துக்களை ஒருவேளை எண்ணி விடலாம். ஆனால் அவருடைய கையில் இருக்குதான முத்துக்களை எண்ண முடியல. ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே ஏராளமான முத்துக்கள் இருக்குது, அந்த கையில் இருக்கிற முத்துக்களை எண்ணி விடலாம், ஆனால் இவருடைய கையில் இருக்குதான முத்துக்களை என்னால் எண்ண முடியவில்லையே என்று சொன்ன உடனே ஆண்டு சொன்னாரு, இவர் என் சமூகத்தில் வெறும் கையோடு வரவில்லை, விலை உயர்ந்த ஆத்மா ஆதாயம் செய்து விலை உயர்ந்த முத்துக்களோடு என் சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையை வைத்து அந்த ஜான்சன் ஐயாவுடைய சரீரத்துக்கு முன்பதாக நின்று நான் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு நான் சாட்சியாக பிரசங்கித்தேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை வேண்டு சொல்கிற கவனமாய் கேளுங்கள். இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், சோத்திரம், அதிலே 18 19 வசனத்தை நான் படிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது யார் சொல்லுகிறார்? எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். தேசத்துக்கு விரோதமாக அந்த எசேக்கியேல் ஏசாயா 38 அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? 18 19 வசனம் என்ன சொல்லுகிறது? பாதாளம் உம்மை துதியாது. கவனமாய் கேளுங்கள். மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. எல்லாரும் கவனமாய் கேளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் நம்பள விடுவீர்களானால் அணை கடந்த வெள்ளம் மறுபடியும் நீ அழுது புரண்டாலும் ஒருவேளை அது திரும்பி வருவது இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளமை துதியாது. பாதாளத்தில் அங்க துதி கிடையாது, அழுகின் சத்தம் தான் உண்டு. மரணமுமை போற்றாது. மரணத்தினாலே யாரும் போற்ற முடியாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை. கவனமாய் கேளுங்க. குழியிலே செத்து போனவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டால் அவர்களுக்கு சத்திய வார்த்தைகள் போய் சேருவது. அது குழியில் இறங்குகிறவர்கள் சத்தியத்தை தியானிப்பது இல்லை, தியானிக்க முடியாது. அடுத்து சொல்கிறது,
நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், கவனமாய் கேளுங்கள், உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே பாருங்கள், உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே, உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிக்க முடியும். துதிப்பான் தகப்பன் பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்தியத்தை தெரிவிப்பான். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் என்று அந்த தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற ஒரு வேத பகுதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, வேதம் சொல்கிறது தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் என்று வேதம் சொல்கிறது. உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே, உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவன் தான் துதிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவன் தான் சத்தியத்தை தியானிக்க முடியும். அருமையானவர்களே, செத்து போனவன் கொடியிலே இறங்குறவன் சத்தியத்தை தியானிக்க முடியாது. அதனாலே தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான். இவன் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்களே, இவன் என் சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று சொல்லி தகப்பனை ஆண்டவர் ஆசி யாரை தெரியுமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீ படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். இவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாம் அந்த சத்தியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பின்வரும் வீட்டாருக்கு, பின்வரும் தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை இவன் அறிவிப்பான் என்று அறிந்து, அருமையானவர்களே, அந்த ஆபிரகாமை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். உயிரோடு இருக்கிறவனே இதை சிந்தியுங்கள். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பான். என்ன சத்தியம்? பாதாளத்தில் போனா எப்ப துதிக்க முடியாது, அங்க அழுகதான், பற்கடிப்புதான், வேதனைதான். அதோடு கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குழியிலே இறங்குறவர்கள், நீ செத்து போனா நீ சத்தியத்தை தியானிக்க முடியாது. ஆனா உயிரோடு இருக்கிற இந்த நேரத்தில் கொடுக்கிற சத்தியத்தை நீ தியானித்துக்கொள் என்று தகப்பனே, பெற்றோரே, உன் பிள்ளைகளுக்கு இதை அறிவிப்பா என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபத்திருக்கிறது. காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை தேசத்துக்கு நீ பிரசங்கி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுத்த கட்டளையை கிறிஸ்தவனே நீ கனம் பண்ணுகிறாயா? அவர் கொடுத்த கட்டளையை நீ அசட்டை பண்ணுகிறாயா? அவர் கொடுத்த கட்டளையை நீ மதிக்கின்றாயா? அவர் கொடுத்த கட்டளையை நீ கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்கிறது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று, சில ஜனங்கள் சொல்லுவார்கள், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதாதா? என்னை பார்க்கிற ஜனங்கள் மனம் திரும்புவார்களே, நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம் என்று நாம் நினைப்போமாகில், சொல்லுவோமாகில்,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தவறான ஒரு எண்ணம். பரிசுத்தம் நல்லதுதான். உங்களை பார்க்கிற ஜனங்கள் மனம் திரும்புவது நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமும் மேன்மைதான். நாம் வாயினால் சொல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? நீ பெற்ற ரட்சிப்பையும், நீ பெற்ற ஞானஸ்நானத்தையும், நீ பெற்ற அபிஷேகத்தையும், நீ பெற்ற ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் மக்கள் எப்படி கேள்விப்பட முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ரோமர் 10ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீ படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அவர்களை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அதாவது சொல்ல போனா இன்னைக்கு ஆர்சி சபையில இந்த பைபிள் எடுத்து பிரசங்கிப்பது குறைவு இல்லை. இன்னைக்கு சிஎஸ்ஐ சபையில பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனா முழுகி ஞானஸ்நானத்தை பற்றியோ நீ ஆவியிலே உண்மையோடு ஆராதி என்று சொல்லுவதிலோ சில சபைகள் சொல்லுகிறது, சில சபைகள் சத்தியத்தை மறைக்கிறது. அவரை விசுவாசியாதவன் எப்படி, அவருடைய விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 10ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால், நீ சொல்லாவிட்டால் எப்படி நீங்க ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வேண்டாம். அருமையாளர்களே, இப்ப அந்த 14ஆம் வசனம் அதை நீங்க போடலாம். எப்படி அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கவனமாய் கேளுங்கள், வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய பிள்ளையே, கவனமாய் கேளுங்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதுக்கு அப்ப பிரசங்கியார் வேணுமே. ஓ, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறாயே, நீ பிரசங்கிக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. போதும். அன்பான கர்த்தருடைய ஜனமே, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அதனாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொரு பேரும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டு, ஒரு வெற்றியின் ஆண்டு. அந்த வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு உங்களுடைய குடும்பத்திலே தங்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினால் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் விரும்பினால் தேவ பிள்ளையே, இந்த 2025ஆம் ஆண்டிலே நீ கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்வதற்கு ஒரு அடி முன்னே வை. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு நீ முன்னே வை. மறுபடி சொல்கிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஒருவன் ஊழியம் செய்யும் பொழுது அவனை கர்த்தர் அவனுடைய வலது பாரிசத்திலே கொண்டு நிறுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 12:26 படித்து பார்த்தா தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் பிதா உன்னை கனப்படுத்துவார். யாரை தெரியுமா? நீ ஆத்மா ஆதாயம் செய்கிற
ஆத்துமா ஆர்வடைக்கு கால் வைக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ உன்னை கனப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பை, நான் பெற்ற ஞானஸ்தானத்தை, நான் பெற்ற அபிஷேகத்தை, நான் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் மறைத்து வைக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் மறைத்து வைக்க மாட்டேன். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமான பாதையை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நீ ஆண்டு கால தாமதம் இல்லாதபடிக்கு நீ ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய காலம் கட்டத்தில் வந்திருக்கிறோம். காரணம் என்ன? அருமையான தேவ பிள்ளையே, ஜாதி ஜாதிக்கு பயங்கரமான தீமை பரம்ப போகிறது. பூமியின் எல்லையிலிருந்து ஒரு மகா புசல் தேசத்தை நோக்கி கடந்து வரப்போகிறது. தேவனுடைய உக்கிர கோபம் பூமியிலே பற்றி எரிய போகிறது. அருமையானவர்களே, பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்ட ஜனங்கள் வீதியிலே கிடக்கிற ஒரு காலங்கள் கடந்து வருகிறது. அன்பானவர்களே, வீதியிலே கிடக்கிற ஜனங்களுக்காக எடுப்பார் ஆள் இல்லாமல், அவைகளுக்கு புலம்புவதற்கு ஆள் இல்லாமல், அந்த சடலத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல், அந்த சடலங்கள் வீதியிலே கிடக்கிற ஒரு காலங்கள், ஒரு புசல் தேசத்தை நோக்கி கடந்து வருகிறது. அந்த அழிவுக்கும் அந்த ஆபத்துக்கும் உன்னையும் உடைய குடும்பத்தையும் தப்புவித்துக் கொள்வதற்கு என் ஜனமே, நீ மௌனமாய் இராதே. நீ மௌனமாய் இருக்க வேண்டிய நேரம் இல்லை. நீ மௌனமாய் படுக்க வேண்டிய நேரம் இல்லை. என் வார்த்தைகளை நீ தேசத்திலே சொல்ல வேண்டிய நேரமாய் இருக்கிறபடினாலே நீ காலத்தை தாமதப்படுத்தாதபடிக்கு என் வார்த்தைகளை ஜனங்களுக்குள் சீக்கிரமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஒரு காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பன், நான் எனக்கும் அவனுக்கு ஒரே தெரு, பீகாரிலே. அவன் ஜெம்ஸில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை தட்டுகிறார். இவனுக்கு மனசு வேற யாரோ ஒருவர் தட்டுகிறார் என்று அவன் நினைத்து மறுபடி படுத்து விட்டான். மறுபடி ஒரு ஆள் தட்டுகிறது. மறுபடி தட்டும் பொழுது இவனுக்கு ஏதோ ஒன்று தோணி எழுது. எழும்புவோம், ஒருக்கா தட்டுது, ரெண்டாவது ஒரு தட்டுது, ஏதோ காரியங்கள் வருகிறது சொல்லி அவன் எழும்பினான். ஆண்டவர் சொன்னா, சீக்கிரமாய் ஓடு, சீக்கிரமாய் ஓடு. இவன் சீக்கிரமாக ஓடுன்னு சொன்ன உடனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஓடுவதற்கு பிரயாசப்படுகிறான். அவனுடைய சரீரம் அன்னைக்கு ஒற்று வரவில்லை. சற்று சரீரம் பலவீனமாக இருந்தது, ஓட முடியவில்லை. நான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கால தாமதம் ஆயிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவன் பார்க்கும் பொழுது ஒரு பாலத்துக்கிட்ட வருகிறான். ஒரு வாலிப பிள்ளை ஒரு கையில் ஒரு குழந்தையை வைத்துவிட்டு தண்ணீரை தூக்கி போடுவதற்கு ஆயத்தமா நிற்கிறானா. அந்த பிள்ளை புடைப்பது அவனுக்கு தெரிகிறது. ஆனால் தெரிந்து விட்டது, இவள் கங்கை நதியில உயிரோடு இருக்கிறவர்களை கொல்லுகிறார்கள், இந்த பிள்ளையை கொல்ல போகிறான் நினைச்சுக்கிட்டு சத்தம் போடுறான். பிள்ளையை போட்டுறாத, பிள்ளையை போட்டுறாத, நீ தண்ணியில போட்டுறாத சத்தம் போடுறானா. ஆனா காற்று அந்த சைடில் அடிக்குதான். இவன் போடுகிற சத்தம், அந்த காற்று அவனுடைய வார்த்தையை அங்கே கொண்டு போய் விட்டது. அவன் ஓடோடி வந்து இவளை கிட்ட நிற்கிறான். பித்து பிடித்தவளை போல் நிற்கிறா. பிள்ளை இல்லை. பிள்ளையை தண்ணியில தூக்கி போட்டா. பிள்ளையை தண்ணியில தூக்கி போட்டுட்டா. பிள்ளையை தண்ணீர்ல போட்ட உடனே கதறிட்டே இருக்கிறாளா. இவன் சொல்றானா, நீ போடாத போடாதன்னு சொல்லிக்கிட்டு நான் சத்தம் போட்டனே, உன் காதுல கேட்கலையா? நான் கேட்டிருந்தா போட்டிருக்க மாட்டேன்யா. என் பிள்ளைய போட்ட. ஒரு பூசாரி சொன்னாரு, இந்த பிள்ளை நீ தண்ணியில போட்டு கொன்னுட்டேன்னா உன் குடும்பத்தில் உனக்கு ஆசீர்வாதம், அதனால போட்டுட்டேயான்னு சொன்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால சொல்றாரு, இயேசுவனை நேசிக்கிறா. ஐயா, நீ இப்ப இயேசுவனை நேசிக்கிறான்னு சொல்றியே, நீ 2 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருப்பேன்னா நான் என் பிள்ளைய நான் தண்ணியில போட்டிருக்க மாட்டேனே, என் பிள்ளைய நான் உயிரோடு வச்சிருப்பேனே. நீ 2 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருக்க மாட்டியான்னு சொல்லி சட்டையை பிடிச்சு உள்ளுக்கு நாளா கதறினாளா. பிள்ளை செத்து போச்சு.
தேவனுடைய ஜனமே, இது போலதான் எத்தனையோ குடும்பங்கள் அழிவின் பாதையில் ஓடுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் யார் என்னை ரட்சிப்பார்கள், யார் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும், யார் எனக்கு இந்த ஆபத்துக்கு உதவுவார்கள் சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, ஆதரவற்ற நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே. எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையில, வியாதியின் பிரச்சனையில, பிசாசின் போராட்டத்தில், பில்லிச்சூனிய கட்டில தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் மாண்டு கொண்டிருக்கிறார்களே. விடுவிப்பதற்கு கருங்கள் இயேசு நம்முடைய சபையின் விசுவாசியே, நீ மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, நீ பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டிய காலம். நீ சொல்வாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கடந்து வரும். நீ சொல்லாதபடி நீ மௌனமாக இருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள்ள அல்லது தெருவுக்குள்ள பேதையாய் ஒருவன் கிடக்கிறானே, அவனை கொண்டு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தர் வார்த்தை கேட்கும் பொழுது மனம் திரும்புகிற வேளையிலே நீ அவர்களை பார்க்கும் பொழுது நீ தலை குனிந்து நிமிர முடியாத நிற்பாய். ஆனா கர்த்தர் நீ சொல்லாவிட்டால் வேறு ஒருவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். வேறு ஒருவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் பொழுது நீ தலை குனிந்து நிற்பாய். அருமையான தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு பணம் சம்பாதித்தாய், நீ எவ்வளவு சொத்தை சம்பாதித்தாய், நீ எவ்வளவு படிப்பை சம்பாதித்தாய், நீ எவ்வளவு வேலை சம்பாதித்தாய் என்று கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டா. நீ பெற்ற ரட்சிப்பை எத்தனை பேருக்கு சொன்னாய் சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு பகுதி என்ன? ஒன்று, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மார்க்கு 12:30-31 வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே ஒரு பிரதான கற்பனை. அருமையான அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் என் ஜனமே, இயேசு நம்மோடு சபையுடைய ஜனமே, அவருக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஒன்றுமில்லை, வேறு பெரிய கற்பனை ஒன்றுமில்லை. என்ன கற்பனை? உன்னை எவ்வளவு நேசிக்கிறாய், உன் குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறாய், அது போலவே நீ பிறரை நேசிக்க வேண்டுமா, நீ பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? இதுதான் மேன்மையான கற்பனை. இதற்கு மேன்மையான கற்பனை வேறு ஒன்றுமே இல்லை இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சொல்லுகிறது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஜீவியத்திலே அது என்ன சொல்லுகிறது சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்? அன்பு கூறு. பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்கள்கிட்ட அன்பு கூறுவது போல சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, பிறரிடத்தில் அன்பு கூறுங்க, பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. உங்க சத்துருக்களை சிநேகிங்க. சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் சத்தம் குறை உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் கற்பனை, இதுதான் கற்பனை, இதுதான் கிறிஸ்தவம். சொல்லுங்க, இதுதான் கிறிஸ்தவம்.
இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய பிதரை நேசிப்பதினால் சுவிசேஷத்தை சொல்லலாம். நம்முடைய சபையில் ஒன்று உங்களை தாழ்மையாக கேட்குறேன், அன்பாக கேட்குறேன். நம்முடைய சபையில் ஒரு கிராம நற்செய்தி கூட்டம் இருக்குது. இந்த கிராம நற்செய்தி கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நடக்குது. பாக்ஸ் இருக்குது, ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஜெனரேட்டர் இருக்குது, லைட் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, வாகனம் இருக்குது. எல்லாவற்றையும் கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு கப்பு டீயை கொடுங்க, அது முடியலைன்னா ஒரு கப்பு தண்ணியும் கொடுங்க, ஒரு இடத்தை ஆயத்தமாக்கி கொடுங்க. அந்த இடத்துல உங்கள் மூலமாக ஒரு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உங்களுடைய வீடை திறந்து கொடுங்களா, உங்களுடைய வீடை திறந்து கொடுங்களா. நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டாம். சபை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சபை சாப்பாடு கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிராம நற்செய்தி கூட்டம் அறிவிப்புக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏதாவது சின்ன இடமானாலும் உங்களை வீட்டு விலாகும், சின்ன இடமா இருந்தாலும் நீங்க திறந்து கொடுங்க. இயேசுடைய அன்பை குறித்து பேசுவோம், அவருடைய பராமரிப்பை குறித்து பேசுவோம். திறந்து கொடுங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறது? அந்தபடியே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. பாருங்க, சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்து வருகிறார். சுவிசேஷத்தை இடைவிடாமல் பிரசங்கித்து வருகிறார். அந்த சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்து வருகிற வேளையிலே கல்லெறியப்படுகிறான், சவுக்கால் அடிபடுகிறான், மிலாலால் அடிபடுகிறான், கப்பல் சேதத்துக்குள் ஆகிறான். அவனுடைய பசி எடுக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆகாரம் இல்லை. சொல்லுகிறான் சில நேரத்தில், ஐயா நான் நிர்வாணத்தில் கூட இருந்திருக்கிறேன் ஐயா. நிர்வாணம், சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் என்னை நிர்வாணப்படுத்தினார்கள் ஐயா, கல்லெறிந்தார்கள் ஐயா. கப்பல் சேதம் வந்தது, என் சொந்த ஜனங்களால் எனக்கு நெருக்க வந்தது. ஆனாலும் சொல்லுகிறான், நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் அதை மேன்மை பாராட்டவில்லை. ஏன் மேன்மை பாராட்டவில்லை? அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அவன் சொல்லுங்க, எனக்கு ஐயோ. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லாம இருந்தேன்னா எனக்கு ஐயோ. நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, சுவிசேஷத்தை நீ சொல்லாவிட்டா, நீங்க சொல்லாவிட்டா, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் சொல்றேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா இந்த ஜெயந்தராஜைக்கு ஐயோ. அது போலவே நீங்கள் ஆண்டவரால் பெற்ற சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்காவிட்டா, கவனமாய் கேளுங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. நீ பரிசுத்த ஆவியை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து நீ சொல்லாவிட்டா, இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லாவிட்டா, நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வரல, எனக்கு ஐயோ. நான் சொல்லிட்டேன், நான் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. பவுல் சொன்னது போல அந்த 17ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், நான் உற்சாகமாக அப்படி எனக்கு செய்தால், நான் ஊழியத்தை உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரமான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 18ஆம் வசனம், எனக்கு பலன் என்ன? ஆதலால்
எனக்கு பலன் என்ன? நான் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபித்ததே எனக்கு பலன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எனக்கு பலன் வருகிறது. சுவிசேஷத்தை செலவில்லைங்க, உங்களுக்கு வேற ஒரு செலவும் இல்லைங்க, பலன் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல பஸ்ல ஏறுவேன். வா நண்பா, இயேசு வண்டி வா, உன் இதயத்தை இயேசுவிடம் தாயின்னு சொல்லி பஸ்ல நின்று சத்தமா பாடுவேன். அந்த பஸ்ஸுடைய டிக்கெட் அத்தவரையும் எடுத்துருவேன். சில கண்டக்டர் டிரைவர் நல்லவனா இருந்தா பாட்டு பாட விட்டுருவான். சிலவன் நினைப்பான் இவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான்னு நினைப்பான். நான் வா நண்பா இயேசு வண்டி வா, உன் இதயத்தை இயேசுவிடம் தா, உன் இதயத்தை இயேசுவிடம் தா. வரும்போது கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு செல்வதில்லை. எப்படி உலகத்துக்கு வந்தாயோ அப்படியே மண்ணுக்கு போவ. ஆனா இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறா. அது இயேசு மனுஷனுக்கு ஜீவன் இருப்பது போல நம்மை படைத்த தெய்வத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த இயேசுனை நேசிக்கிறா என்று பஸ்ஸில் நின்று பேசுவேன். கண்டக்டர் டிரைவர் எங்கே இறக்கி விடுறாரோ அந்த இடத்துல நின்று ஒரு டேமரின் அடிச்ச பாடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பாடுவேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் என்னை இறக்கி விட்டாங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தருடைய வார்த்தை போய் சேர்ந்து, எந்தெந்த பகுதியிலலாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேனோ, அன்னைக்கெல்லாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் ஒருவேளை குடிக்க தண்ணி இல்லாமல், அல்லது ஒருவேளை குடிக்க தண்ணி கிடைச்சிருக்கும், ஒரு கிளாஸ் டீ கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம நான் ஓடி இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளிலெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிளை சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். அந்தந்த பகுதியிலான மக்கள் ஏராளமாக நம்முடைய சபைக்கு வருகிறார்கள். தேவனுடைய ஜனமே, அன்னைக்கு விதைத்த பலன் கர்த்தர் கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறார். அந்த பலனை அது வேதம் சொல்லுகிறது, அதை முற்றிலும் சுவிசேஷத்தை செய்யாமல் அது எனக்கு பலன் உண்டு, செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த உன்னுடைய கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உனக்கு பலன் உண்டு, உன் குடும்பத்துக்கு பலன் உண்டு. இந்த வருஷம் ஆண்டவரே, ஆண்டவர் என்னை எப்படியாவது நான் பெற்ற ரட்சிப்பை, நான் பெற்ற ஞானஸ்தானத்தை, நான் பெற்ற அபிஷேகத்தை நான் ஒரு நபருக்காக சொல்லுவேன். ஆண்டவரே, ஒரு நபருக்காக சொல்லி நான் ஆராதிக்கிற சபையில நான் கொண்டு வருவேன்ப்பா. எவ்வளவு அதுக்கு பிரயாசப்பட்டாலும் என் பலனோ என் பராக்கிரமோ செய்ய முடியாது. கர்த்தருடைய துணையோட செய்வேன்னு சொல்லி நீ முன்வைத்தால் கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பா, உனக்கு அற்புதத்தை செய்வா. கைகளை உயர்த்தி சொல்லுவா ஹல்லேலூயா. நீ பிரசங்கியாக்கி விட்டால், நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்லாவிட்டால் உன்னுடைய கணக்கு கர்த்தர் கேட்பா. உன் குடும்பத்தை குறித்த கணக்கு கர்த்தர் கேட்பா. உன் வாழ்க்கையை குறித்த கணக்கு கேட்பா. நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ட, நீ எத்தனை மணிக்கு தூங்கின, நீ எத்தனை மணிக்கு வேலை செய்த, நீ எத்தனை மணிக்கு வீணாக செலவழித்தாய். எனக்காக நீ ஒரு மணிக்கு நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? எனக்காக ஒரு மணிக்கு நேரமாவது நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதா என்று கர்த்தர் கேட்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சுவிசேஷம் அறிவிப்பது இரத்த பழிக்கு நீங்களாக்கி நிற்பது. கவனமாய் கேளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தா என்ன சொல்கிறது? சாகவே சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அவனுக்கு சொல்லாமலோ நீ அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே
சாவான். அந்த துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியை அந்த இரத்தப்பழியை உன் கையில் உன் கேட்பேன். கையிலே கேட்பேன். இரத்தப்பழியை கர்த்தர் கையிலே கேட்பார். பாவத்துக்கும் சாபத்துக்கு நேராக ஒரு மனிதன் ஓடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். நீ அவனை பார்க்கிறாய். பார்க்க நண்பனே, சகோதரா, பாவம் செய்யாதே, அக்கிரமம் செய்யாதே. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய இந்த மரண கட்டிலிருந்து விலகு. இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால், நீ சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் ஒருவேளை செத்து போகிறான். செத்து போகிறான். செத்து போன உடனே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உன்னுடைய தகப்பனா அவர் தாயா, உன் கூடி பிறந்த நண்பனா, உனக்கு சகோதரனா, ஒரு நெருங்கிய நண்பனா, சிநேகிதனா, ஏதாவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு கர்த்தர் தூண்டுவா. ஆனால் தேவன் தூண்டுவார், எல்லாரையும் தூண்டுவார். நீ சொல்லாமல் நீ மௌனமாக இருந்தா ஒருவேளை அவன் செத்து போனான். செத்து போனா, ஐயோ அன்னைக்கு உணர்த்தப்பட்டது, நான் சொல்லாம போயிட்டேன், அவன் செத்து போனான் என்று சொல்லிக்கிட்டு எப்படி விட்டுலாம் நினைக்காத. செத்தவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் கையில கேட்பாரு. செத்தவனுடைய இரத்தப்பழி உன் கையில கேட்பாரு. ஏன்னா அவன் சாக போறான்னு கர்த்தர் அறிந்துதான் அவன் சாகாமல் பிழைப்பதற்கு தான் ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருந்த. மகனே சொல்லு, நீ கண்டையே சொல்லு, நீ சொல்லாமல் செத்து போனா அந்த இரத்தப்பழியை கர்த்தர் கையில கேட்பேன் சொல்லி சொல்றாரு. அதனால உனக்கு நெருங்கிய நண்பனா இருக்கலாம், அல்லது உன் குடும்பமா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான், நீ உன் ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன் ஜனத்தின் மத்தியிலே புறப்படு, ஜனத்தின் மத்தியிலே சொல்லு. அந்த நேரத்தில் பேச வேண்டியது உனக்கு கர்த்தர் போதிப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவது அல்லேலூயா. 19ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீ துன்மார்க்கனை எச்சரித்தோம், நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானே, தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வா. உன் கடமை முடிஞ்சிச்சு. நீ சொல்லிடு, நீ சொல்லிடு. உன் அப்போ உன் ஆத்துமாவை நீ தப்புவித்துக் கொள்வாய். உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் பொழுது அவன் முன் இடர்லை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்திகள் நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. அவன் இரத்தப்பழியையோ உன் கையில கேட்பேன். துன்மார்க்கனை எச்சரி. நீதிமான் நீதியை விட்டு திரும்பி பாவத்துக்குள் ஓடுகிறானே, அவனை எச்சரி, அவனை எச்சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எச்சரி. நீ எச்சரிக்காவிட்டால் அந்த இரத்தப்பழியை கர்த்தர் கையிலே கேட்பா. 21ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீதிமானுடைய பாவம், நீதிமான் பாவம் செய்யாதபடி நீ நீதிமானை எச்சரித்த பின்பு பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க அல்லேலூயா. தப்புவித்தாய். அருமையானவர்களே, இந்த உலகத்துடைய இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கி இருக்க வேண்டும். மௌனமாகிறாதே. இது மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. ஆண்டுடைய வார்த்தைகளை
இந்த 2025 வருடம் நீ பிரசங்கிக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கிறது. அருமையான 2025 வருடம் தேவ பிள்ளைகளுக்கு நன்மை உண்டு. தேவனை தேடாத மக்களுக்கு ஆபத்து நிரம்பி இருக்கிறது. அதனாலே அவங்களை ஆபத்து நிரங்கி விட்டது சொல்லி நீ மௌனமாய் இருந்து விடாதே. ஆபத்தை சந்திக்கிற மக்களை அந்த பாதாள குழியிலிருந்து நீ தூக்கி எடுப்பதற்கு இன்னைக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தை நான் படித்து பார்த்தா என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 2:4 என்ன சொல்கிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவ சித்தம் என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. தேவ சித்தம் என்ன? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற சொல்லுங்க. தேவ சித்தம் என்ன? எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். கைகளை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நான் ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. லூக்கா 15:10 சொல்லுது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா. லூக்கா 15:10 என்ன சொல்லுங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலவே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல சத்தத்தை உயர்த்தி 2 கரத்தை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்ல சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அல்ல சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறவங்க நெடுமூச்சோட ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அத கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதம். இவ்வளவு ஊழியம் செய்தா யோவான் 12:26 சொல்கிறது, பிதாவாகிய தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். மத்தேயு 10 அதிகாரம் 32 வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துவால் பேர் சொல்லி அழைக்கப்படுவீர்கள். பிதாவினால் கனம் பண்ணப்படுவீர்கள். மத்தேயு 10:32 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன் இயேசு கிறிஸ்துவினா பெயர் சொல்லி அழைக்கப்படுவீர்கள். ஆல்பர்ட் அவருக்கு பிந்திய பேர் ஆறுமுகம், அதையும் சேர்த்துட்டு இன்னொரு பேர் நயினார் ஆறுமுகம் ஆல்பர்ட் என்று கர்த்தர் பெயர் சொல்லி அழைப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பேர் தான் தெரியும், ஆல்பர்ட் சார் தான் தெரியும். அவர்ல ஊர்ல போனா ஆறுமுகன் தான் தெரியும். இன்னும் தெருவுக்குள்ளுக்க போனா நயினார்னு சொன்னா தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா 3 பேர் பரலோகத்தில் இருக்குது. கைகளை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. பிதாவுக்கு முன்னால நிக்க வேண்டிய சமயத்துல ஏசப்பா அது உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுவார். அது போல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு பேரை சொல்லி கூப்பிடணும்னு விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் பிதாவுக்கு முன்னால நிக்க போறோம். எல்லாரும் நிக்க போறோம். அந்த நேரத்தில் ஏசப்பா நிக்க போறாரு. ஏசப்பா நின்னுகிட்டு பிதாவுக்கு யாரும் அறிமுகப்படுத்த தேவையே இல்லை. ஆனா அந்த பிதாவுக்கு முன்னால நின்னுகிட்டு ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவாராம். எத்தனை பேர் அறிமுகப்படுத்த விரும்புறீங்க? அறிமுகப்படுத்த விரும்புகிறவங்க எல்லாம் எழுப்பி நிலுங்க பார்ப்போம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் நிக்கணும். ஏசப்பா என் பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த ஆளு இந்த நெருக்கத்தின் மத்தியில் என் வார்த்தையை பிரசங்கித்தார்கள் சொல்லிக்கிட்டு பிதாவிட்டு அறிமுகப்படுத்தணும். பிதாவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை.
ஆனா நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் நம்மை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. டிக்சன் வா. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ் அல்லேலூயா. ஓ ராமனசந்தர ஜீசஸ். ஓ ராமகாவாய. அல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஜீசஸ் யார் போவாரோ? ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,